முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, எதையெல்லாம் இழந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, எதையெல்லாம் பெற முடியாமல் தவிச்சு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, அது எல்லாத்தையும் மிக சிறப்பானதாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே இப்போது உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். உழைச்சி உழைச்சி கஷ்டப்படுறது ஒன்றும் தவறு இல்லை. உழைத்து தேய்வது எப்போதும் மேலான நல்ல விஷயந்தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீ செய்கிற சிறிய முயற்சி கூட உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பலனை கொடுத்தே தீரும். அப்படிதான் இப்போது நீ செய்கிற உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் காலப்போக்கில் வளர்ந்து உன்னுடைய கஷ்டங்களை எதிர்கொள்ளும் வலிமையை உனக்குள்ள உருவாக்கும். நீயும் எதையும் யோசிச்சு மனசு சோர்ந்து போகாம ஒழுங்கா சிந்திச்சு வாழ்க்கையில தொடர்ந்து வெற்றி பெற தயாராகு. நீ செய்யும் முயற்சிகள் அனைத்துக்கும் சேர்த்து நான் உனக்கான முன்னேற்றத்தை மிகப்பெரிய அளவில் கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காகவும் சோர்ந்து போகாதே. நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடக்க விட மாட்டேன். எல்லாவற்றையும் நீ நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காகவே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் நான் மெதுவாக உன் வாழ்க்கையை விட்டு இழக்கச் செய்வேன். எது உன்னை விட்டு போனாலும் அது நல்லதுக்கே நினச்சி வாழ பழகிக்கோ. நடந்ததையே நினச்சி நினச்சி மனசு கவலைப்பட்டு நீ சோர்ந்து போகக்கூடாது என் செல்வமே. கடந்த கால நிகழ்வுகள் எதுவும் உன்னை காயப்படுத்தாத அளவுக்கு நீ தைரியமாக இருக்க பழகு. உனக்கு துணையாக நான் இருந்து உன் மனசை பாரமாக்கும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை உயரத்தில் தூக்கி நிறுத்துவேன். உன் பிரச்சனைகளுக்கு அனைத்துக்கும் தீர்வை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கே தெரியாத பல வழிகளில் நான் உனக்கான முன்னேற்றத்தை கொண்டு வந்து ஒப்படைப்பேன். நீயும் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன் சிரிப்பு தான் என் அருளை உன்னிடம் வேகமாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயம். நீ எப்போதும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமுமாக இருக்க பழகு. ஒவ்வொரு வகையிலும் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்குமான முன்னேற்றத்தை நான் கொடுத்தே தீருவேன். உன் வாழ்க்கையில் எது சரி எது தவறுங்கிறத யோசித்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. எத்தனை சங்கடங்கள் சிக்கல்கள் வந்தாலும் அதை தவிர்த்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உண்மையை புரிஞ்சுக்காம பேசலாம். நீ நேர்மையாக வாழலாண்டு உன்னுடைய உண்மையையும் நேர்மையும் கேள்விக்குறியாக ஆக்கலாம். ஆனால் நீ அமைதியாக பொறுமையாக இருக்கிறத யார் பலவீனம் நினச்சாங்களோ அவங்க கண்ணு முன்பாகவே அந்த அமைதியும் பொறுமையும் உன் வெற்றிக்கு காரணமாக அதுவே உனக்கு பலமாக அமைஞ்சதுன்றத நான் நடத்தி காட்டுவேன் என் செல்வமே. தர்மத்தின் பாதையில் நேர்மையான வழியில் வாழக்கூடிய உனக்கு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் மூலமாகவே நீ வெற்றி பெறுவதற்கான பாதையும் நான் காட்டுவேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் வேதனையும் சோதனையும் போக்கி உன்னை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உண்மையும் நேர்மையும் நிச்சயமாக ஜெயித்தே தீரும். அதை யாராலும் மாற்ற முடியாது. நீ உண்மையாக இருந்து நேர்மையாக முயற்சி செய்யும் போது இந்த முருகன் உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன். நீ மனசை நேர்மையாக வச்சுக்கிட்டு சரியாக முயற்சி செய்யும் போது உனக்கு தகுந்த வெற்றிகரமான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக செஞ்சு தருவேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்வமே. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமான காலத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் நான் ஏற்கனவே ஒதுக்கி வச்சுட்டேன். கூடிய சீக்கிரம் நீ முன்னேறுவதற்கான எல்லா விஷயங்களையும் இந்த முருகன் உனக்கு செஞ்சு தர்றேன். உனக்கான பலன் தாமதமாக வருதுன்னா நீ தோல்வி அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம் இல்லை. உன் கர்மாக்கள் அனைத்தும் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் உனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். இன்னும் நீ செய்கிற எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எதையும் எதிர்பார்க்காம முழு நம்பிக்கையோடு நேர்மையான உழைப்பை செஞ்சுக்கிட்டே இரு. நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலும் நல்ல கர்மாவாக சேர்ந்து சரியான நேரம் வரும்போது உனக்கு சாதகமாக மாறும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உன் வெற்றியை பார்த்து வியந்து போகும் அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ அமைதியாக தெளிவாக இருந்தாலே உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துருவேன். நேற்று வரை நடந்த விஷயங்களை நினச்சி இன்னைக்கு நீ கவலைகளை சுமக்க வேண்டாம். உன் வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுத்து
உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் பாதையை தெளிவுபடுத்தி உன் கவலையை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமா நான் கொடுப்பேன் என் செல்வமே. நீ எதையும் யோசிச்சு கவலைப்படாம மனசை மட்டும் தெளிவா வச்சுக்கோ. உன் சிந்தனைகள் சீராக இருக்கட்டும். நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நிச்சயம் வெற்றி உன்னை தேடி வரும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எல்லாவற்றையும் இழந்து விட்டதாக நினைக்கும் போதெல்லாம் இந்த அப்பன் முருகன் என்ன என் மனசுல நினைச்சுக்கோ. அதாவது ஒரு மரத்திலிருந்து இலைகள் உதிரும் போது அது இலையுதிர் காலம்தான், மறுபடியும் அதுல புது இலைகள் மலரும்னு உனக்கு தெரியும் அல்லவா? அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் கெட்டது நடக்கும்போது, கஷ்டங்கள் வரும்போது, கெட்டதும் கஷ்டங்களும் உன்னை விட்டு உதிர்ந்து போகுது, விலகி போகுது. கூடிய சீக்கிரம் புது இலைகளைப் போல நல்ல விஷயமும் நன்மைகளையும் உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுப்பேன்றதை நம்பு. இன்னும் இன்னும் வேர்களை ஆழமாக பிடித்து கொள்ளும் மரம் போல உன்னுடைய பக்தியையும் நம்பிக்கையும் இறுக்கமாக ஆழமாக பிடிச்சுக்கோ. உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ இழந்ததை எல்லாம் தாண்டி இப்போது நீ பெறக்கூடியதை மிக பெருசாக, மிக வெளிச்சமாக, உயர்வாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுறாதே என் செல்வமே. உன் உள்ளத்தின் வேர்களையும் தளர விடாதே. எப்போதும் உன் வாழ்க்கையில நல்லது நடந்தே தீருன்ற நம்பிக்கையோட இரு. நல்ல நாட்கள் கண்டிப்பா உன் வாழ்க்கையில வந்து சேர்ந்தே தீரும். நீ எப்போதும் அமைதியாக இருக்க பழகு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக ஆக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ விரும்புகிற அனைத்தும் இந்த உலகத்தில் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அதை உன் கைகளில் ஒப்படைச்சு உன் வாழ்க்கை இனிமையானதாக மாற்றி காட்டுறேன். இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். நம்பிக்கையோடு நீ செயலில் இறங்கினாலே மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். உன் வாழ்க்கையில உன்னுடைய முயற்சியாலும் உழைப்பாலும் சிந்தனையாலும் மாற்றக்கூடிய விஷயங்கள் என்பதை எதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கான செயல்களை நீ சிறப்பாக செய்யும்படி நான் உனக்கு வலிமையை கொடுக்குறேன். நீ சோர்ந்து நின்று கண்ணீர் விடுவதற்கு பதிலாக என்ன நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய துணிச்சலை நான் உனக்குள்ள கொடுத்துருக்கேன் என் செல்வமே. உன் கைகளால் ஏதாவது ஒரு விஷயத்தை சரி செய்ய முடியும்னா தயக்கம் இல்லாமல் அதை தைரியமாக போய் செஞ்சு அதை சிறப்பாக்கி முன்னேறதுக்கான வேலைகளை பார்க்க பழகு. உன் கட்டுப்பாட்டுக்கு மீறிய, உன் கைகளுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது அதையும் எதிர்த்து தைரியமாக போராடி அமைதியாக அதற்கான பலனை ஏற்றுக்கொள்ளும் அறிவை உனக்குள்ள வச்சுக்கோ. இதுதான் உண்மையான பக்குவம். உன்னால் முடிஞ்ச விஷயங்களை நீ மாற்றலாம், முடியாத விஷயங்களை என் கைகளில் விட்டுவிடு. அனைத்தையும் உனக்கு சிறப்பாக அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன் பாதையை தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தருவேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் செல்வமே. இந்த முருகன் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இன்னும் ஒவ்வொரு மனிதனும் எத்தனை காலம் வாழ போறாங்கன்றது யாருக்கும் தெரியாத விஷயம் அல்லவா? இன்னும் எத்தனை காலம் நமக்கு ஆயுசு இருக்குன்னு தெரியாம தானே ஒவ்வொரு நாளையும் நீங்க செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. பணம் குறைஞ்சு போனா சம்பாதிக்கலாம், உறவுகள் விலகி போனாங்கன்னா மீண்டும் வந்து சேர்த்துக்கலாம். ஆனா காலமும் நேரமும் கரைஞ்சு போக போக ஒரு நொடி கூட திரும்ப வரப்போவதில்லை. அதனால உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் கவலைப்பட்டு வீணாக்கிடாம, பயம் கொண்டு பதட்டப்படாம, சுருக்கி கொள்ளாம எல்லா விஷயங்களையும் சரியா செஞ்சு ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ சரியாக பயன்படுத்திக்க பழகிக்கோ என் செல்வமே. அடுத்தவன் தப்பு செஞ்சிட்டான், அடுத்தவன் தவறு செஞ்சிட்டாங்கன்றதுக்காக நீ கவலைப்பட்டோ கோபப்பட்டோ வருத்தப்பட்டோ உன் வாழ்க்கையில உனக்கு தண்டனையை கொடுத்துக்காதே. ஆரோக்கியத்துக்காக செலவு செய், அமைதிக்காக செலவு செய், உன்னை உயர்த்தும் நல்ல எண்ணங்களுக்காக செலவு செய். காலத்தையும் நேரத்தையும் நீ மதிக்க ஆரம்பிச்சிட்டினாலே உன் வாழ்க்கையை நான் ஒழுங்கா நல்லபடியா நடத்த ஆரம்பிச்சிருவேன். எப்போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தகுதியை விட தன்னம்பிக்கை தான் மிகப்பெரிய விஷயம். தன்னம்பிக்கை தான் உன்னை வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய நல்ல விஷயம். தடைகள் எத்தனை வந்தாலும் நீ ஒருபோதும் கலங்கி நிற்காதே. என்னால் முடியுன்ற மன உறுதியோட முயற்சி செய்.
அது சிறிய முயற்சியாக இருந்தாலும் நீ ஒருபோதும் தளர்ந்துவிடக்கூடாது என் செல்வமே. விதி உன் வாழ்க்கையில 1000 கதவுகளை மூடி உன்னை தடுக்க முயன்றாலும் உன்னுடைய இறை நம்பிக்கையும் முயற்சியும் ஒன்று சேர்ந்தா கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும். நான் உன் பக்கத்திலேயே இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். தைரியமா முன்னேறு. உன் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றம் உன் கைகளில் தான் இருக்கு. நீ எதை செஞ்சாலும் அந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கான வழியை நான் உனக்கு காட்டுவேன். உனக்கு தேவையான தூணாக இருந்து உன்னை நல்லபடியாக உயர்த்தி வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீ அதுக்குள்ள மூழ்கி போகாதே என் செல்வமே. பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நிதானமாக ஓய்வெடுக்க தயாராகு. உன் மனசும் உடலும் அமைதி அடைஞ்சு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்யும்படி நான் உனக்கு நிதானத்தையும் தெளிவையும் கொடுக்குறேன். உன்னை குழப்பும் விஷயங்கள் அனைத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீ மன அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக அமையும்படி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு முன்னுக்கு வந்து முன்னேற்றமாக வாழும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன்.